நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் ஜெயிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் ஆனால் எல்லாரும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தப்பு பண்ணுவாங்க. அந்த விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்காது. இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் இருக்க பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் எந்த பாயிண்ட்டில் இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சரவணகுமார். நான் இந்த சேனலில் பர்சனல் growth, ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி ரொம்ப பேசுவேன். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஜிம்முக்கு போகணும் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரு நாள் போவோம், 2 நாள் போவோம், ஒரு வாரம் போவோம். அது ஒரு ஆர்வம் இருக்கும். நாள் போனோன்னு நமக்கு ஃபீல் ஜிம்முக்கு போயிட்டோம், நாமளும் ஒரு ஜிம்மர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் ஒரு வாரம் கழித்து ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் திருப்பி ஜிம்முக்கு போவீங்க? சரி, ஜிம்முக்கு தான் போக முடியல, வீட்டிலே ஒர்க் அவுட் பண்ணணும்னு எத்தனை பேர் பண்ணுவீங்க? அப்படி மழை பெஞ்சாலும் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுவோன்னு ஹோமில் ஒர்க் அவுட் பண்ணுறவனுக்கு இருக்கிறது கமிட்மெண்ட். ஜிம்முக்கு போகணுன்னு அந்த ஒரு வாரம் இருந்தது வெறும் இன்ட்ரெஸ்ட். கமிட்மெண்ட் இருக்கவங்க மட்டும்தான் கரெக்டாக உன்னோட பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும். இங்கே ஜிம்முக்கு போகிறது முக்கியம் இல்லை, அந்த உடம்பை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுன்ற கமிட்மெண்ட் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த புக்கு படிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. திடீர்னு போய் ஒரு புக்கை வாங்கிட்டு வந்துட்டு எங்கேயாவது யாராவது சொல்லுவாங்க. இப்போ கூட அரவிந்த் சாமி அந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை பற்றி சொன்னாருன்னு சேல் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. அதில் எத்தனை பேர் வாங்கி படித்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி வாங்கி படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும்போது முதல் நாளில் ஒரு 2 சாப்டர் படிப்பாங்க. அதுக்கப்புறம் பட் ப்ராப்பராக கமிட்மெண்ட்றது அந்த புக்கை வாங்கி படித்து அதில் வர விஷயத்தை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். புக்கு படிக்கிறோன்றதை விட அந்த படித்ததுனால நம்ம என்ன பண்ணுறோன்றது இங்கே ரொம்ப முக்கியம். அந்த கமிட்மெண்ட் வேணும். படிக்கிறது எல்லாருமே படிப்பாங்க, படிச்சுட்டு அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க. இந்த நியூஸ் பேப்பர், இந்த மேகசைன்லலாம் நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் எத்தனை பேர் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. படிச்சுட்டு ஏதாவது கொஞ்சம் நேரம் அந்த மைண்டில் இருக்கும், பாதி விஷயம் மைண்டில் இருக்கவே இருக்காது. ஒரு கமிட்மெண்ட்னா நம்ம என்ன படித்தோமோ அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அந்த கமிட்மெண்ட் வேணும். மூணாவது இன்னொரு விஷயம், இந்த இன்ஸ்டாவில், யூடியூப்பில் நிறைய இந்த பெலியோ டயட், கீட்டோ டயட்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு வாரம் பயங்கர ஆர்வமாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வாரம் கழிச்சு போர் அடிச்சிடும். ஐயோ, திருப்பி நம்ம நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது, திருப்பி பழைய விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் இருக்குது, அது ஒரு 6 மந்த் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தான் அதோட ரிசல்ட்டே கிடைக்கும். அதோட ரிசல்ட் கிடைக்கிறதுக்கே ஒரு 6 மந்த்துக்கு மேலே நம்ம எஃபர்ட் போட வேண்டி இருக்கும்போது ஒரு நாள், ஒரு வாரம் இதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது. அது இங்கே இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த 3 எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு அதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். மெஸ்ஸி மிடில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ஒரு வாரம், இப்போ இந்த ஜிம்முக்குனா ஒரு வாரம், இந்த கெலியோ டயட்னா ஒரு வாரம், புக் வாங்கினா ஒரு 2-3 சாப்டர், அந்த மாதிரி படித்து ஒரு இடத்துல நமக்கு ஒரு போர் அடிக்கும். அந்த மெஸ்ஸி மிடில்னு சொல்லுவாங்க. அந்த போரிங் பாயிண்ட்லேயே இங்கே நிறையா பேர் நிப்பாட்டிடுறாங்க. நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது அந்த 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 மெஸ்ஸி மிட் அப்படின்ற பாயிண்ட்டை தான். இந்த பாயிண்ட்டை தாண்டி வரவனுக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை அவனால் தாண்டி வர முடியும். ஆர்வத்தோடு இருக்கவங்க குடுக்குடுன்னு ஓடி அந்த மெஸ்ஸி மிடில்ன்ற பாயிண்ட்டில் நின்றுவாங்க. பட் அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த கமிட்மெண்ட் இருக்கவங்க எவ்வளோ போர் அடித்தாலும் ரிப்பீட்டடாக அந்த கமிட் பண்ண விஷயத்த செஞ்சு முடிச்சே ஆகணும்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுனால தான் அவங்க அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. லைஃப்பில் ஜெயிக்க, சந்தோஷமாக இருக்க, ஹெல்த்தியாக இருக்க. நம்ம அந்த மெஸ்ஸி மிடில்ன்ற ஒரு போரிங் பாயிண்ட், அதுதான் அந்த பையன் தான் இங்கே ஒரு டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அவனை கிராஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் போது தான் நம்ம உண்மையாகவே அதில் கமிட் பண்ணி வச்சுருக்கதா அர்த்தம். ஒரு விஷயத்தை ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயத்தை நம்மளை ஆரம்பிக்க தான் வைக்கும். பட் கமிட்மெண்ட் தான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கமிட்மெண்ட்டும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம இங்கே ஜெயிக்க முடியும். மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.